Taste the Daily. வணக்கம். நியூஸ் ஜே செய்திகளை வழங்குவதற்காக சுரேஷ். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முன்னதாக தற்போதைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆளுங்கட்சியின் அழுத்தத்தால் எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் அலுவலர்கள் சரியாக மேற்கொள்ள முடியவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகார். எஸ்ஐஆர் பணிகளில் சென்னை மாநகராட்சி ஆணையர் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்த அழுத்தம் கொடுத்து சில மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் முறையாக இந்த பணியை மேற்கொள்ளவில்லை. இன்றைக்கு சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மாநகராட்சி கவுன்சிலிடத்திலேயே கட்டுக்கட்டாக இந்த படிவத்தை வாக்காளர் சேர்க்கப்படுகின்ற படிவத்தை வழங்கிடுறாங்க. அதை எப்போ நேர்மையாக அந்த வாக்காளர் சேர்க்க முடியும்? அங்கே நேர்மையை எப்படி இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள முடியும்? இந்த பணி மேற்கொள்வதே போலி வாக்காளர் நீக்க வேண்டும், இரட்டை வாக்காளர் நீக்க வேண்டும், இறந்தவர்களை நீக்க வேண்டும், குடிபெயர்ந்தவர்களை நீக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஒரு சரியான வாக்காளர் பட்டியலை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை மேற்கொள்கிறாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி நடக்குது. இதுக்கு அங்கே இருக்கிற ஆணையாளரே பின்னிருந்து செயல்படுறார். இது வெட்கக்கேடானது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் பாகம் 115 சுமார் 320 வாக்குகளும் பாகம் 117 109 வாக்குகளும் ஒரே வீட்டில் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி புகார். உண்மையான நேர்மையான வாக்காளர்கள் பட்டியல் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவே எஸ்ஐஆர் பணியை வரவேற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பேட்டி. தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகம் எண் 115 காயத்ரி நகர் 3வது தெரு கதவு எண் 1. அதில் 360 வாக்குகள் ஒரு வீட்டில் இடம்பெற்றிருக்குது. பாக எண் 117 அதே தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் பாக எண் 117 ரோஜா தோட்டம் 2வது தெரு கதவு எண் 1 150 வாக்குகள் இருக்குது. ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 510 வாக்குகள் இரண்டே வீட்டில் இருக்குது. இதையெல்லாம் களைய வேண்டும். ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பற்றி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த எஸ்ஐஆர் பணியை நாங்கள் ஆதரிக்கிறோம். கள்ளக்குறிச்சி விசச்சாராயம், ஆம்ஸ்ட்ராங் கொலை, அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாநகர் பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்ட வழக்குகளில் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலை திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மேல்முறையீடு செய்வதையே திமுக அரசு வாடிக்கையாக வைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தாக்கு. கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கு கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் 67 பேர் இருந்தாங்க. அந்த வழக்கிலையும் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவு போட்டது. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறாங்க திமுக அரசாங்கம். இது ஏன் தேவை? ஒவ்வொரு முறையும் அதே போல் அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அங்கே சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்படுகிறது உயர்நீதிமன்றம். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் செல்லும் மேல்முறையீடு செய்கின்ற நிலை தொடர்கிறது. இது ஒரு வெட்கக்கேடானது. திருப்பூர் மாவட்டத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் ஈடுபட்டு வரும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை மிரட்டி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வரும் திமுகவினரை கண்டித்து வரும் 25ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் தலைமையில் திருப்பூர் குமரன் சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. மீனவ சகோதரர்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீனவர் தின வாழ்த்து. சவால்கள் நிறைந்த வாழ்வும் அவற்றை கடந்து செல்லும் ஆழமான மன உறுதியையும் கொண்டுள்ள மீனவ சகோதரர்களுக்கு மீனவர் தினத்தில் தனது மேலான அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதாக கழக பொதுச் செயலாளர் அறிக்கை. கோவையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தலைமையில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை கூட்டம். கோவை மாநகர மாவட்டம் கோவை புறநகர் தெற்கு வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி.
மக்கள் பிரச்சினைகள் குறித்து பாரத பிரதமரிடம் நேரடியாக மனு அளித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் கட்டாயம் வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேட்டி. எடப்பாடி அவர்கள் பாரத பிரதமரிடம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தொழில் கூட்ட அமைப்புகள், பொதுமக்கள் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போல நிறைய சொன்னாங்க. விவசாயிகள் அதையெல்லாம் மனுவாக ரெடி பண்ணி பிஎம் கொடுத்து பிரதமர் கொடுத்து கண்டிப்பாக செய்யோன்னு சொல்லி கொடுத்தார். கோவையில் தலைமை கழகத்தால் புதிதாக பல்வேறு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்ட கழக நிர்வாகிகள் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணியுடன் சந்திப்பு. கழக நிர்வாகிகள் சால்வை மற்றும் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர். கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் திமுகவினரே எஸ்ஐஆர் படிவங்களை வாங்கி செல்வதாக புகார்கள் வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தகவல். கோவையில் தூய்மை பணியாளர்கள் மூலம் எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்படுவதாகவும் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. இது தொய்வாகவும் அதே போல கோவை மாவட்டத்தில் அதிகமான இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை மிஸ்யூஸ் பண்றதும், ஃபார்முல ஒன்னா வாங்கி கொண்டே கொடுக்கறது, இந்த மாதிரி தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாநகராட்சியுடைய துப்புரவு தொழிலாளர்களை வைத்து, தூய்மை பணியாளர்களை வைத்து இன்னைக்கு ஃபார்ம் இன்னைக்கு ஒரு 50 வீட்டில் போய் ஃபார்ம் வாங்கியிருக்காங்க விட்டுக்கா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவிட்டிருக்கிறதோ அதை மீறி ஒரு தவறான முன்னுதாரணம் சில இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மாவட்ட ஆட்சியர்கள், அதிகாரிகள் மூலம் பிஎல்ஓக்களை மிரட்டி திமுகவினரே எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்வதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் புகார். எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் கள்ள ஓட்டுகள் செலுத்த முடியாமல் தோல்வியடைந்து விடுவோம் என திமுக அரசு அஞ்சுவதாக சி.வி. சண்முகம் விமர்சனம். மாநகரத்திலே அரசு அதிகாரிகள் அந்த பிஎல்ஓ என்கின்ற அலுவலர்களை அச்சுறுத்தி, மிரட்டி, உருட்டி, அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த படிவங்களை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முழுமையாக பெற்று சென்று அதை அவர்களே பூர்த்தி செய்து மொத்தமாக இன்றைக்கு கொடுக்கின்ற நிலை இன்றைக்கு சென்னையிலே, தமிழ்நாட்டிலே, குறிப்பாக சென்னை மாநகரத்திலே இப்படிப்பட்ட நிலைமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் திமுக தலையீடு தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் புகார். எஸ்ஐஆர் பணிகளில் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் தமிழகத்தில் பின்பற்றப்படவில்லை என்று தேர்தல் ஆணையத்திடம் நேரில் விளக்கம் அளித்தார் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம். தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளுக்கு மீறி, சட்டத்திட்டங்களுக்கு மீறி அங்கே பணிகள் நடைபெறுகிறதாக பெற்றுக் கொண்டிருக்கிறது. குடிபெயர்ந்த வாக்காளர்கள், இறந்த வாக்காளர்கள், இரட்டை வாக்காளர்களை முழுமையாக நீக்காமல் ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாநகராட்சி ஆணையர்கள் மூலமாக அந்த பிஎல்ஓக்களை மிரட்டி, உருட்டி அந்த படிவங்களை முழுமையாக பெற்றுக் கொள்கிறார்கள். திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பெற்று செல்கிறார்கள். அவர்களே அதை பூர்த்தி செய்கிறார்கள். எங்கே வைத்து பூர்த்தி செய்கிறார்கள்? யாரை வைத்து பூர்த்தி செய்கிறார்கள்? உண்மையான வாக்காளர்களிடம் அவருடைய கையொப்பம் பெறப்படுகிறதா என்று எல்லாம் இல்லாமல் பொய்யாக மீண்டும் ஒரு போலியான வாக்காளர் பட்டியலை, படிவங்களை இன்றைக்கு கொடுத்து கொண்டு வருகிறது. இது தடுக்கப்பட வேண்டும், திருத்தப்பட வேண்டும் என்று இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திடம் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வலியுறுத்தியிருக்கின்றோம். தேர்தல் ஆணையம் அதை முழுமையாக கவனமாக கேட்ட தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் ஆணையர்கள் கண்டிப்பாக அதன் மீது உரிய கவனம் செலுத்தப்படும். அதிமுகவின் புகாரை அடுத்து தமிழகத்தில் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளையும் குறிப்பாக சென்னையிலும் கவனம் செலுத்துவதாக தலைமை தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளதாக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பேட்டி. அதிமுகவின் புகாரை அடுத்து வரும் திங்கட்கிழமை சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த உள்ளதாக தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளதாகவும் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தகவல். ஒரு போலியான வாக்காளர் பட்டியலை, படிவங்களை இன்றைக்கு கொடுத்து கொண்டு வருகிறது.
இது தடுக்கப்பட வேண்டும், திருத்தப்பட வேண்டும் என்று இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திடம் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வலியுறுத்தியிருக்கின்றோம். தேர்தல் ஆணையம் அதை முழுமையாக கவனமாக கேட்ட தலைமை தேர்தல் ஆணையர் மற்ற ஆணையர்கள் கண்டிப்பாக அதன் மீது உரிய கவனம் செலுத்தப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் இந்த தவறுகள் முழுமையாக நடைபெறுவது என்பதால் சென்னையிலே நாங்கள் முழுமையாக கவனம் செலுத்துவோம். குறிப்பாக திங்கட்கிழமை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று இன்றைக்கு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறது. தவறுகள் நடைபெறாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறது. அதன்படி நடப்போம். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையால் கைதான அதிமுக சமூக ஊடக மேலாண்மை பிரிவைச் சேர்ந்த இருவர் 12 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு விடுவிப்பு. செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொண்டு கையொப்பமிடுமாறு ஏவல் துறை துன்புறுத்திய நிலையில் கழக வழக்கறிஞர்களின் தொடர் போராட்டம் காரணமாக விடுவிக்கப்பட்டதாக கழக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் இ. பாலமுருகன் பேட்டி. வியூக வகுப்பாளர் ஸ்ட்ராட்டஜி டீமில் இருந்து ஹரி மற்றும் சாய் என்ற 2 நபர்களை நேற்று 4 மணி அளவில் அலுவலகத்திலிருந்து அழைத்து வந்தார்கள். விசாரணைக்கு பிறகு அவர்களை இன்று அனுப்பி வைத்து விட்டார்கள். இதன் மூலம் ஒவ்வொரு தொண்டனுக்காகவும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உடனிருந்து அனைத்தையும் சந்திப்பார் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. இதன் மூலம் திமுக எந்த விதத்திலும் பொய் வழக்கு போட்டாலும் இந்த கழக வழக்கறிஞர் பிரிவு எதிர்கொள்ளும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனைத்து துறைகளிலும் தரமற்ற முறையில் நடைபெற்று வரும் பணிகள் எஸ்ஐஆர் பணிகளில் தீயசக்தி திமுகவினர் முறைகேடுகளை கண்டித்து அதிமுக மாவட்ட கழக செயலாளர் இரா குமரகுரு தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சியில் அம்பேத்கர் சிலை சீரமைப்பு என்ற பெயரில் நடத்தப்படும் கபட நாடகம் உள்ளிட்டவற்றை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே திமுக மாவட்ட செயலாளர் மிக 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 விஷமத்தனமானவர், மிக மிக விஷமத்தனமானவர். அவர் என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம் சொல்லி இந்த மக்களை திசை திருப்பி தனி சமுதாயத்திற்கு அதிமுக எதிர்ப்பு ஒன்றும் அவர் மட்டும்தான் இங்கே பாபா சாஹிப்புக்கும் தனித்த மக்களுக்கும் உண்மையான விசுவாசம் ஒன்றும் இங்கே பகலைநாள் ஆடிக்கொண்டிருக்கிறார். வசந்தா கார்த்திகேயன் அவர்களே, உன்னுடைய அரசியல் அதிகாரத்தை 2026 ஜனவரி மாதத்துக்குள்ள அரசியல் முடிச்சிருவோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோவிலில் குறி சொல்லும் மாற்றுத்திறனாளி வீட்டோடு எரிந்து போனதால் பரபரப்பு. உடலை உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்துவிட்டு கூரை வீடு அடையாளம் தெரியாத நபர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டதா அல்லது சமையல் செய்யும் போது தீப்பற்றி கொண்டதா என விசாரணை. சென்னை வியாசர்பாடி அருகே கருத்து வேறுபாட்டால் பிரிய நினைத்த காதலியை கத்தி முனையில் கழுத்தறுத்து கொன்றுவிடுவதாக மிரட்டிய இளைஞர் சிக்கினார். பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிப்பும் பொது வெளியில் பெண்கள் நடமாட முடியாத சூழலும் தான் அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் சிறப்பா என பொதுமக்கள் கடும் காட்டம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் மகளிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட தாயின் ஆண் நண்பர் மற்றும் சிறுமியின் தாய் போக்சோவில் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் குற்ற சம்பவங்கள் அரங்கேறும் அவலம். தேனி அருகே கடமலைக்குண்டு பகுதியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. விடியாத திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த முதியவர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராணிப்பேட்டை பகுதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 13 மூட்டைகள் குட்காவுடன் ஒருவர் பிடிபட்டார். நாள்தோறும் கஞ்சா குட்கா பிடிபடுவது விடியாத திமுக ஆட்சியின் அவலட்சணத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக பொதுமக்கள் விமர்சனம்.
சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே 8 கிலோ கஞ்சாவுடன் நள்ளிரவில் சுற்றித் திரிந்த மூவர் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் விடிய விடிய கஞ்சா விற்பனை நடைபெறுவது அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாதவரம் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்குடன் காரில் 260 கிலோ குட்கா கடத்தி வந்த இருவர் தப்பி ஓட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் குட்கா கடத்தி வந்து தப்பியோடியவர்களை பிடிக்க திறனற்று ஏவல் துறை கிடப்பதாக மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இளைஞர்களை சீரழிக்க மெத்தப்பட்டமையின் வைத்திருந்த 2 பேர் பிடிபட்ட நிலையில் 2 பேர் தலைமறைவு. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதால் தலைமறைவான இருவரை பிடிக்க முடியாமல் திணறல். துபாயில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 1.25 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள் பறிமுதல். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னை கடத்தல்காரர்களின் கேந்திரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே டீக்கடை உரிமையாளர் முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை. விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறை செயல் இழந்துள்ளதால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னை மந்தைவெளி ரயில் நிலையம் அருகே ரவுடி மௌலி முன்விரோதம் காரணமாக வெட்டி படுகொலை. மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ரவுடி உயிரிழந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கொடிய கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் ரவுடிகள் ஒருவரை ஒருவர் பழி தீர்த்துக் கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த பிஆர்ஜி மாதேப்பள்ளி பகுதியில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பரை அடித்து கொலை செய்து வீட்டின் அருகே புதைத்த துணி வியாபாரி சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் ஏவல் துறையினரின் செயலற்ற தன்மையாலும் அவர்கள் மீது சிறிதும் அச்சம் இல்லாததாலும் கொலை கொள்ளைகள் மலிந்து விட்டதாக பொதுமக்கள் காட்டம். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட சிவாஜி நகர் பகுதியில் உள்ள விடியாத அரசின் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இல்லம் மற்றும் அவரது கணவருக்கு சொந்தமான ஒட்டுப்பட்டியில் உள்ள கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை. ஸ்டாலின் அரசின் அமைச்சர்கள் மற்றும் அவரது பினாமிகள் விசாரணை அமைப்புகள் எப்போது வீட்டின் கதவை தட்டுமோ என அச்சமடைந்துள்ள நிலையில் இந்த திடீர் சோதனை திமுக உடன்பிறப்புகளை விழிப்புதுங்க செய்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரத்தில் திமுக பிரமுகர் வாக்காளர் சிறப்பு திருத்த படிவங்களை விநியோகிக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. எஸ்ஐஆரை எதிர்க்கும் திமுகவினர் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரியின் பணியை சட்டத்திற்கு புறம்பாக மேற்கொள்வது தேர்தல் விதிமீறலாகும் என பொதுமக்கள் காட்டம். திமுக இந்த வார்டு உறுப்பினர் நீங்கள் ஒய்ஃபு நீங்கள் மக்கள் மத்தியில் கொடுக்குற ரீசன் அது சொன்னீங்க வீடு வீடா எடுத்து வந்து கொடுப்பீங்கன்னு இப்ப அலக்கழிக்க வைக்கிறீங்க இல்லைங்க சார். அங்க வாங்க அக்கா ரைட். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அரசு விஓ இவர் என்ன சொல்லணும், இவர் கேட்ட உடனே விஓ சொல்லி அந்த ஹெல்ப் பண்ணலாம். திட்டு ஓடு சொல்றீங்க, அப்ப நீங்களே திட்டு தானே பண்றீங்களா? உங்க கூட ஒரு அரசு அதிகாரி தான் நான் இதை கேட்க போறது இல்லை. உங்க கூட அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் இருந்தாக்கா நான் உங்களை இதை கேட்க போறது இல்லை. உங்க ஒய்ஃப் இந்த வார்டு உறுப்பினர், நீங்க தான் வார்டு உறுப்பினராக செயல்படுறீங்க. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கொடப்பாடி கிராமத்தில் வாக்காளர் திருத்த பட்டியல் நகல்கள் கொட்டி கிடந்ததால் அதிர்ச்சி. எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் திமுகவினரின் கைப்பாவையாக மாறியுள்ளது அம்பலமாகி உள்ளதால் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை கேள்விக்குறியாகி உள்ளதாக பொதுமக்கள் கடும் தாக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பிசானத்தூரில் மருத்துவ கழிவு ஆலை போராட்டத்தால் எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்க மறுத்து பிஎல்ஓ அதிகாரியை திருப்பி அனுப்பிய கிராம மக்கள். வீடுகளுக்கு எஸ்ஐஆர் படிவம் கொடுக்க சென்ற பிஎல்ஓ அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு படிவத்தை பெற மறுத்து பொதுமக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதால் பரபரப்பு. வேண்டாமா, நாங்க 26 நாளா போராடுறோம். இந்த கல்வி ஆலைக்காக எந்த அரசு எங்களுக்கு ஒன்றும் செய்யல. அதனால இந்த பாமே எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு நாங்க ஓட்டே போட வேணாம், எங்களுக்கு ஓட்டு உரிமையே வேண்டாமா. வேண்டாம் இல்ல, இந்த பாமே வேண்டாம், நாங்க போராட்டத்தை முடிச்சுட்டே இந்த பாமை வாங்கிறோம். சென்னை கோயம்பேடு சந்தையில் 16 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்ட சம்பவம். கல்வியில் சிறந்த மாநிலம் என பெருமை பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் புத்தகம் சுமக்க வேண்டிய சிறுவர்கள் பொதி சுமக்கும் கூலிகளாக மாறியுள்ள அவலம்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் கிராம உதவியாளர் அரசியல்வாதிகள் கொடுத்த பணி அழுத்தத்தால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் விவகாரம். கிராம உதவியாளரின் மரணத்திற்கு நீதி கேட்டும் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கவும் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கவும் கோரி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறையினர் கண்டன ஆர்ப்பாட்டம். அரசியல் பிரமுகர்கள் ரொம்ப எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த சம்பந்தப்பட்ட கிராம உதவி இறந்தவங்களுக்கு தலா 50 லட்சம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் கிராம உதவி சம்பந்தம் சார்பாக அதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இன்னொன்று என்ன கேட்டால் அரசு வேலை அவர்களுக்கு காலம் தாழ்த்தாமல் அந்த அரசு பணி அவருக்கு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் இதை கோரிக்கை வைக்கிறோம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நில அளவை அலுவலர்கள். விடியாத திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் முறையாக எந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. வேலூரில் தோட்டக்கலை அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் சார்பில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தோட்டக்கலை, வேளாண்மை பொறியியல் ஆகிய துறைகளை ஒருங்கிணைக்கும் திட்டத்தினை கண்டித்தும் UADD 2.0 திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் கண்டன முழக்கம். நாகை உள்ளிட்ட டெல்டா பகுதிகளில் பெய்த கனமழையால் விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அமைச்சர்கள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட வராமல் வெற்றி விளம்பரங்களை செய்து விவசாயிகளை ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு. எந்த அமைச்சரோ பொறுப்பற்றவர்களா இருக்காங்க. எந்த இடத்தையும் விவசாய விளைநிலங்களை போய் பார்க்கறது கிடையாது. பாதிக்கப்பட்டது கூட கணக்கெடுப்பு பணி கிடையாது. எதுவுமே இல்லை. டிஜிட்டல் கணக்கெடுப்பு முறைன்னு சொல்லிட்டு நடுவேல கூட எடுக்க முடியாது. இப்படியாக விவசாயிகளை தொடர்ச்சியாக முதுகுல குத்துற வேலை ஏமாற்று வேலையா இருக்கு. இன்னைக்கு DAP உரம் கிடைக்கல. நாளிதழ்களும் அதிலும் செய்து கொடுக்குறாங்க, அறிக்கைகள் கொடுக்குறாங்களோ ஒழிஞ்சு இந்த அரசு விவசாயிகள் மேல அக்கறை இல்லாம இருக்காங்க. எல்லா பகுதியிலுமே உர தட்டுப்பாடு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய மழையின்றி காய்ந்து கருகிய நெற்பயிர்கள். பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு வர முடியாத அவல நிலை இருப்பதால் தங்கள் பயிர்களை காப்பாற்ற முடியவில்லை என விவசாயிகள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே நடுவக்குறிச்சி கிராமத்தில் நதிநீர் இணைப்பு திட்டத்தில் அமைக்கப்பட்ட வெள்ளநீர் வாய்க்காலின் கரை சிறிய மழைக்கு கரைந்து சேதமடைந்ததால் மக்கள் அதிர்ச்சி. பணிகள் நிறைவடையும் முன்பே கால்வாய் கரை உடையும் அளவுக்கு விடியாத திமுக அரசு திட்டங்களை செயல்படுத்தி பொதுமக்களின் வரி பணத்தை வீணடிப்பதாக வேதனை. சாலை மேற்பகுதியில் வெள்ளநீர் வாய்க்காலானது பணியானது முடிவடைச்சு பெற்ற நிலையில் 90% முடிவடை பெற்றுள்ளது. ஆனால் தற்பொழுது மழை பெய்த காரணத்தினால் கால்களில் வைத்துள்ள தோண்டப்பட்ட மணல்கள் வைத்த காரணத்தினால் தற்போது பெய்த மழையின் காரணமாக கரைந்து காலுக்குள்ளேயே மண்ணு திட்டுகளாக காணப்படுகிறது. தற்பொழுது வரும் மழை காலங்களில் வரும் நீரை பிடிப்பு செய்ய முடியாமல் தற்பொழுது ஆட்சியாளர்கள் அதை கண்டுகொள்ளாமல் மெத்தன போக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கவிஸ்தலம் அருகே மேலமாஞ்சேரி கிராமத்தில் எதிர்பாராத விதமாக மின்கம்பத்தை தொட்ட மூதாட்டி மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழப்பு. மின்கம்பங்களில் உள்ள மின்கம்பிகள், வயர்கள் உள்ளிட்டவற்றை விடியாத திமுக அரசின் மின்வாரியத்துறையினர் முறையாக சீரமைத்திருந்தால் அசம்பாவிதம் நடந்திருக்காது என பொதுமக்கள் வேதனை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒரு வாரமாக நாகை மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் 3500க்கும் மேற்பட்ட பைபர் மற்றும் நாட்டு படகுகள், 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைப்பு. 50 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை. துபாயில் நடைபெறும் விமான கண்காட்சியில் இந்திய விமானப்படையின் தேஜஸ் போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியது. சுற்றி சுழன்றபடி வானில் ஏறிய தேஜஸ் போர் விமானம் மீண்டும் கீழ்நோக்கி வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளாகும் அதிர்ச்சி காட்சி வெளியீடு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மேம்படுத்தி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கரும்புகளை கையில் ஏந்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம்.
ஆர்ப்பாட்டத்தில் விடியாத திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய கரும்பு விவசாயிகள். மதுரையில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பட்டா வழங்க கோரி 75 பேர் விண்ணப்பித்தும் 53 பேருக்கு மட்டும் பட்டா வழங்குவதை கண்டித்து திருப்பரங்குன்றம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பார்வையற்றோர் சங்கத்தினர். மதுரையில் 1 லட்சம் பேருக்கு பட்டா வழங்குவதாக கூறி வெற்று விளம்பரம் செய்யும் விடியாத திமுக அரசு பார்வை மாற்றுத்திறனாளிகளை மட்டும் வஞ்சிப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பத்திரப்பதிவுக்கு 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சார் பதிவாளரும் உடந்தையாக இருந்த பத்திர எழுத்தரும் பிடிபட்டனர். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல் எந்த பணிகளையும் செய்வது இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மேகதாது அணை கட்டப்பட்டுவிட்டால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாக மாறக்கூடும் எனவும் இவ்விவகாரத்தில் திமுக அரசு மெத்தனமாக இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்தார். இதுகுறித்து சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புரட்சி தமிழர் காங்கிரஸ் தலைவர்களுடன் ஸ்டாலின் கலந்துரையாடி மேகதாது பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டார். கர்நாடக துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் ஒரு பேட்டி அளித்திருக்கின்றார். அந்த பேட்டியில் மேகதாது அணை கட்ட முழு வீழ்ச்சியில் பணி தொடங்கப்படும், புதிய விரிவான திட்ட அறிக்கை மத்திய நீர்வள ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படும், மேகதாது திட்டத்திற்கு தனியாக தலைமை அலுவலகம் கட்டப்படும், மேகதாது அணை கட்டுமிடத்திலும் அலுவலகம் அமைக்க முடிவெடுத்துள்ளோம் என பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மெத்தன போக்காக இருக்கின்றது. மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். உடனடியாக தமிழ்நாடு அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேகதாது அணை கட்டுவதற்கு எவ்வித உரிமையும் கர்நாடக அரசுக்கு தற்போது இல்லை. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. 15 ஆண்டுகளுக்கு காவிரி நதி நீர் தடுக்கவோ திருப்பவோ மடைமாற்றம் செய்யவோ கூடாது என்றும் ஒவ்வொரு மாதம் குறிப்பிட்ட அளவு தண்ணீரை கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும். கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். அப்படி இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், அதிலே காங்கிரஸ் கட்சியும் இடம்பெற்றிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி தான் இன்றைக்கு கர்நாடகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்றது. அதனால் எளிதாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே முதலமைச்சர் உடனடியாக இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரிடத்திலே தொடர்பு கொண்டு இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். கோவை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அதிமுக ஆட்சியில் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவரப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். இதுகுறித்து சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புரட்சி தமிழர் திமுக அரசின் குளறுபடிகள் காரணமாக கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை எனவும் சாடினார். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் கோவை மாநகர மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும், அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணியெல்லாம் துவங்கி நடைபெற்றுக் கொண்டு வந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் அது கிடப்பிலே போட்டுவிட்டார். 2024ஆம் ஆண்டு தான் மத்திய அரசுக்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை அனுப்பி வைத்தார்கள். அந்த விரிவான திட்ட அறிக்கையில் பல குறைபாடுகள் இருந்த காரணத்தினாலே அதை மத்திய அரசு திருப்பி அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகும் அவர்கள் முழுமையான விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கவில்லை. 2011வது வருஷ மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பிய காரணத்தினால தான் இவ்வளவு பிரச்சனை. அப்பொழுது இருந்த மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பிய காரணத்தினால் தற்போது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 20 லட்சம் பேர் ஒரு மாநகரத்தில் வசித்தால்தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் இந்த குளறுபடிகளால் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல மதுரை மாநகராட்சியிலும் அதே நிலைதான்.
ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த 2 ரயில்வே மெட்ரோ ரயில் திட்ட பணிகளும் துவங்குவதற்குண்டான அனைத்து முயற்சியும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒருங்கிணைந்த கோவை மாநகர மாவட்டம், கோவை புறநகர் தெற்கு, கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளருமான டாக்டர் ஜெயவர்தன் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதையடுத்து கூட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகி விட்டார்கள் எனவும், அதிமுக தமிழகத்தில் 200 தொகுதிக்கும் மேல் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பது உறுதி எனவும் தெரிவித்தார். இதில் அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன், கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K அர்ஜுனன், கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் AK செல்வராஜ், சே தாமோதரன், VP கந்தசாமி, KR ஜெயராம், முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எட்டிமடை சண்முகம், OK சின்ராஜ், கஸ்தூரி வாசு, கழக அவைத்தலைவர் A வெங்கடாச்சலம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். SIR பணிகள் திமுகவைச் சேர்ந்தவர்கள் அதிகாரிகள் மூலம் முறைகேட்டில் ஈடுபடுவதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டுமென பிரதமரிடம் புரட்சித் தமிழர் திட்டவட்டமாக குறிப்பிட்டதாக கூறினார். SIR வாக்காளர் திருத்த அந்த பணிகள் தொய்வாகவும், அதே போல கோவை மாவட்டத்திலே அதிகமான இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை மிஸ்யூஸ் பண்றதும், ஃபார்முல ஒன்னா வாங்கி கொண்டே கொடுக்கறது, இந்த மாதிரி தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாநகராட்சியுடைய துப்புரவு தொழிலாளர்களை வைத்து, தூய்மை பணியாளர்களை வைத்து இன்னைக்கு ஃபார்ம் இன்னைக்கு ஒரு 50 வீட்டில் போய் ஃபார்ம் வாங்கியிருக்காங்க ஒட்டுக்கா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவிட்டிருக்கிறதோ அதை மீறி ஒரு தவறான முன்னுதாரணம் சில இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் எங்களது அதிமுக முகவர்கள், BLA ஏஜென்ட், பூத் கமிட்டி நிர்வாகிகள் சிறப்பான முறையில் பணியாற்றி எங்களை பொறுத்தளவுக்கு பொதுச் செயலர் எடப்பாடியார் சொன்னது போல நியாயமான வாக்குகள் அதுல பதிவு செய்ய வேண்டும். அதே போல இந்த ஊர்ல இல்லாம வெளியூர்ல இருந்து வெளியே மாறி இருக்கிறவங்க அந்த தவறான வாக்குகள் பதிவு செய்யக்கூடாது. இரட்டை வாக்குகள், இறப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதையே திரும்ப இல்லாத வாக்குகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அதெல்லாம் இருக்கக்கூடாது. மெட்ரோ ரயில் திட்டத்தையும் அறிவித்து 3 கோடி ரூபாய் ஜெய்கா மூலமாக நிதி ஒதுக்கணும் எடப்பாடியார் அவர்கள் பிரதமர்கிட்ட தெளிவா சொல்லிட்டார். கண்டிப்பா கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வேண்டும் என்று அவர் நேரடியாக அவர்கிட்ட பேசி மனுவை கொடுத்து விட்டார். 2026 எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த உடனே கண்டிப்பாக மெட்ரோ ரயில் கோயம்புத்தூர் கொண்டு வருவோம். கோயம்புத்தூருக்கு எல்லா திட்டமும் கொண்டு வந்துட்டோம். எடப்பாடி அறிவித்த திட்டம் மெட்ரோ ரயில் கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சரானும் கண்டிப்பாக கொண்டு வரும். அதிமுகவின் புகார் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்த தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் அதை முழுமையாக கவனமாக கேட்ட தலைமை தேர்தல் ஆணையர் மற்ற ஆணையர்கள் கண்டிப்பாக அதன் மீது உரிய கவனம் செலுத்தப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் இந்த தவறுகள் முழுமையாக நடைபெறுவது என்பதால் சென்னையில் நாங்கள் முழுமையாக கவனம் செலுத்துவோம். குறிப்பாக திங்கட்கிழமை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று இன்றைக்கு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறது.
தவறுகள் நடைபெறாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறது. அதன்படி நடப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம். குடிபெயர்ந்த வாக்காளர்கள் ஒரு தொகுதியில் இல்லைன்னா அந்த தொகுதியிலிருந்து அவர் நீக்கப்பட வேண்டும். வேற எந்த தொகுதியிலும் அங்கே சேர்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு பூத்துலையும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 200 வாக்காளர்களாவது இறந்த வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா 300 பூத்துக்கு எவ்வளோ ஆகுது? இதுவே இந்த இறந்த வாக்காளர்களே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்துடுறாங்க. அப்போ அந்த வாக்காளரை நீக்க வேண்டாமா? அந்த இறந்த வாக்காளரை நீக்க வேண்டாமா? திமுக என்ன சொல்லுது? இறந்த வாக்காளர்கள் இருக்கணும்னு சொல்றாங்களா? ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு குடிபெயர்ந்தவர்களே 2 இடத்துல ஓட்டு இருக்கணும்னு சொல்றாங்களா? அப்படிப்பட்ட வாக்காளர் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. நீக்க தான் படணும். படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில இடத்துல முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில இடத்துல ஆளுந்தரப்பிலே மொத்தமாக சென்றிருக்கிறார்கள். களத்திலே இங்கே தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அதை புரிந்து கொள்வதில் சில இடத்துல சிரமங்கள் இருக்கிறதா செய்கிறது. என்ன நிலைமை, என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? பிஎல்ஓ நியமிக்கப்பட்டவர்கள் யார்? திமுகவால் நியமிக்கப்பட்டவர் யார்? ஸ்கேவெஞ்சர், தெருக்கூட்டுவர், கொசு மருந்து அடிக்கிறவங்க, இப்படி கீழ்நிலை கடைநிலை ஊழியர்களை நியமித்திருக்கிறது. என்னவென்றே தெரியாத, அதிலும் குறிப்பாக மாநகராட்சி பகுதியில் இப்படிப்பட்ட அலுவலர்களை நியமனம் செய்திருக்கிறது. இதுதான் காரணம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனைத்து துறைகளிலும் தரமற்ற முறையில் நடைபெற்று வரும் பணிகள், எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் முறைகேடுகள் செயல்படுவதை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனைத்து அரசு துறைகளும் சீர்கெட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இதனிடையே தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனைத்து துறைகளிலும் தரமற்ற முறையில் நடைபெற்று வரும் பணிகள், எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் முறைகேடுகள், அம்பேத்கர் சிலை சீரமைப்பு என்ற பெயரில் நடத்தப்படும் கபட நாடகம் உள்ளிட்டவற்றை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாவட்ட செயலாளர் ரா குமரகுரு தலைமையில் அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் நலனில் அக்கறையற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராகவும் திமுக நடத்தி வரும் கபட நாடக அமல்படுத்தும் விதமாகவும் கண்டன முழக்கம் எழுப்பப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே திமுக மாவட்ட செயலாளர் மிக 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 விஷமத்தனமானவர். மிக மிக விஷமத்தனமானவர். அவர் என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம் சொல்லி இந்த மக்களை திசை திருப்பி தனி சமுதாயத்திற்கு அதிமுக எதிர்ப்பு ஒன்றும், அவர் மட்டும்தான் இங்கே பாபா சாஹிப்புக்கும் தனித்த மக்களுக்கும் உண்மையான விசுவாசம் ஒன்றும் இங்கே பகலைநாள் ஆடிக்கொண்டிருக்கிறார். வசந்தா கார்த்திகேயன் அவர்களே, உன்னுடைய அரசியல் அதிகாரத்தை 2026 ஜனவரி மாதத்துக்குள்ள முடிச்சிருவோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ப மோகன், சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு, பிரபு உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பாஜக, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தனர்.